காதலிலே கரைகிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்படியாவது உடம்பு இழக்கிட்டோம். அவளை அடைவதற்கு ஒரு வழி சொல்லடா. என் பொண்டாட்டி சேர்த்த ஒருபாடு இது மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு மறந்தே போச்சுங்க. அப்படியே போய் அவளை தூக்கி கொண்டு வரட்டுமா? அது சரி. இதுக்கு கண்ணில்லைன்னு சொன்னானே அவன் ஆம்பளை. கருவூருக்கு ராஜா காக்கா மாதிரி போய் கொத்திக்கிட்டு வர்றேங்கிறாரு. சித்ரா கலை உலக பெண் சிங்கம், கற்பனைக்கும் எட்டாத தங்கம் ஆயிடுற. ஏது மதுரை நாட்டியக்காரி வான்வழியை மண்டியட்டை சுணங்க செய்த வணங்க செய்த மாபெரும் கலையரசி சித்ரா 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 சுத்ரா. என்னது பாதக கொடி நடனக்காரி. ஒழுங்கப்படியா? ஓ பாதர கொடியோ? பாதர கொடி நடனக்காரி பல்வலியை தன். யார் நீ? சித்ராவின் தோழி. சித்ராவின் தோழியா? உன் பேரு? மங்கையர்கரசி. கடைசி சின்ன வினோதமா இருக்குது. கோழி மங்கையரு கடைசி. ஆமா, என்ன மிருகங்கள்லாம் தொங்க விட்டுறீங்க? எப்படி மிருகங்க இல்ல, இவ்வளவும் கலைக்கு கொடுத்த பரிசுகள். ஆமா ஆமா, கலை உலக பெண் சிங்கம் இல்ல. ஆமா, சிங்கத்துக்கு கலைய பத்தி தெரியாத கொலைய பத்தி தானே தெரியும். நாட்டியத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? பார்க்க தெரியும், அவ்வளவுதான். எங்க கலையரசி நாட்டியத்தை பாத்திருக்கியா? நான் ஒரு கழுதையும் பார்த்தது இல்ல. ஏய், மரியாதையா பேசு. மரியாதையா பேசு. எனக்கு கோவம் வந்து என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. கையை ஆடுது. கை மட்டும் தான் ஆடுதா? சரிதான், நாட்டியம் ஆடுறவங்களுக்கு கை கால் எல்லாமே ஆடணும். நீ நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு, நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு. நீ வம்பு கிழக்கிறதுக்கு வந்திருக்கியா? நான் ஒண்ணு வம்பு கிழக்க வரல. இந்த பட்டையங்கள்லாம் உள்ள எடுத்து மாட்டேன். அதை சொல்றதுக்கு நீ யாரு? கட்டுவிட்டா கட்டுவிட்டா, நீ யார கட்டுவிட்டா? நீ பல காலமா அந்த பல காலத்தை நீ யாருன்னு கேட்டது இல்ல. மரியாதையா சொல்றேன், உள்ள எடுத்து வைக்கிறியா இல்லையா? நீ முடியாது. முடியாதா? வா சரச்சாலைக்கு வா. விடியா? முடியாது. உன் கையில ஜனங்க மாத்தி சரச்சாலையில அடைக்காம விட மாட்டேன். என்ன எந்த ஆம்பளையும் தொட்டதில்லை. விடு. நிஜமாவா? என்ன மாதிரி பாக்கிய சரிந்த உலகத்துல ஒரு பயம் கிடையாது. என்னது? ஆமா, இப்ப நீ சொன்னிய ஒருத்தரும் தொட்டதில்ல. ஐயோ, நான் அமிர்தம் சாப்பிட்டேன். ஏயா, நீ சண்டைக்கு வந்தியா சரசமாட வந்தியா? சண்டைக்கு தான் வந்தேன், சரசத்துக்கு வந்துட்டேன். சண்டைக்கு வர வேண்டாம், சரசத்துக்கு வர வேண்டாம். நீ சொன்ன மாதிரி அந்த பட்டயங்கள் எல்லாம் கழட்டி உள்ள வச்ச. வேண்டாம் வேண்டாம், எல்லாம் வெளியில இருந்தா தான் அழகா இருக்குது. உள்ள வச்ச வேண்டாம், இங்கே இருக்கட்டும். என்னையா இது திடீர்னு மாறிட்ட? இந்த விஷயத்துல எந்த ஆம்பளையும் மாறித்தான் ஆகணும். நீங்க ரொம்ப கலக்கி போயிருக்கீங்க, ரொம்ப பேசிருக்கீங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தரட்டுங்களா? அந்த பழக்கம் நடக்கிறது. அப்படியா? அப்போ வேற ஏதாவது குடுக்கட்டுங்க? நீ பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் நான் வாங்கி. சரி, எப்படி சொன்னீங்க? அரசே, நமது இளவரசர் ஆட்டத்தில் தப்பில்லாமல் சிங்கத்தின் உருவத்தை சிறப்பாக வரைந்திருக்கிறார். நமது இளவரசருக்கு தான் வெற்றி. சித்ரா, கவலை அடையாது. வெற்றி தோல்வி ஒருவர் பங்கல்ல. போட்டியில் நீ வெற்றி அடையாவிட்டாலும் உனது கலைத்திறனை நாங்கள் வெகுவாக போற்றுகிறோம். முகத்தை காணா, திரும்பாது திரும்பாது, அப்படியே போயிடு, அப்படியே போயிடு. ஏன் நட்டுவனாரே, எங்க நட்டுவனார கொண்டு போய் வாழை மரத்து பக்கத்துல நட்டு வைங்க, நட்டு வை. போயா முறைக்காத. பொறுப்பின்றி அடினாய், கலை என்பதை மறந்து போட்டியை பெரிதாக கருதிவிட்டாய். என் வாழ்நாளிலே எந்த மாணவியும் எனக்கு தேடித்தராத படும் தோல்வி. பயிற்சி இல்ல. என்ன பயிற்சி இல்ல? ஏன் நாட்டியமே கத்துக் கொடுக்கவில்லை என்று கூட சொல்லுவாய்? இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நான் உன் குரு அல்ல என்று கூட சொல்லுவாய். போதும் அவமானம். வங்கியில் தலை காட்டவே முடியவில்லை. இது என் மாணவியும் அல்ல, நான் உன் குருவும் அல்ல. தடுக்காது, இது உன் முகத்தில் நீக்கி
நுழைந்தால்தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை. தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு கழகல்ல. பட்டயங்களை எடுத்து கொடுத்து விடுங்கள். அமைதியாக கலைந்து செல்லுங்கள். பலகாலா, வாய்ப்படி. ஆழ்வார், அரசே, ஆட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப பரவாபமா இருந்ததுங்க. அந்த கால்களை எடுத்து வைக்கும் போது ஐயோ, ரொம்ப வலிச்சிருக்கும். அந்த கால்களை என் கையாலேயே. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். கட்டு போட்டாயா? எதை சொல்லுகிறாய்? நம்ம குதிரை கால வலி பொறுக்காம ஆடிக்கிட்டே இருந்தது இல்ல, கட்டு போட்டு இப்பதான் படுக்க வச்சுட்டு வர்றேன். முட்டாள், நான் சித்ராவை பற்றி சொல்லுகிறேன். ஓ, பஞ்சின் மெல்லடி பாவை, ஆ? பவள இதழோ கோவை, ஆ, ஆ. கொஞ்சம் மொழிகளில் கிள்ளை. ஆஹா, இனி அவள் இல்லாமல் நான் இல்லை. என்னங்க தெருவில் நிக்கிறீங்க? பிச்சைக்கு நிக்கிறோம். உள்ள வாங்க, கோச்சுக்காதீங்க, வாங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் வர்றாப்புல இல்ல. நான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி? ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அங்க இருக்கா? ஆமா, எதை பத்தி ஆராய்ச்சி? அதாவது கையாலையும் காலாலையும் ஆடிவிட்டாங்க. அதை விட வேற எதால ஆடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏன் இந்த உதகுத வாங்கினா ஆட்டம் பல விதமா வரும்? பல விதமா வருமா? இந்த உதய என்ன மறக்கலையா நீ? இந்த பாரு, அன்னைக்கு இங்க வந்து என்னமோ உங்ககிட்ட பேசினா ஏதோ நடந்தது, சரிதான்னு போயிட்டேன். இப்ப நான் வீதியில நிக்கிறேன். இப்ப ஏதாவது வம்பு பண்ணா நான் அப்புறம் பொல்லாதவன் ஆயிடுவேன். பாருங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டனே. எனக்கு நாட்டியம் தெரியாது, பார்க்கத்தான் தெரியும்னு போய் தானே சொன்னீங்க. அடேயப்பா, உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு. அவரு கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா? அன்னைக்கு நீங்க தெரியும். யாரு தெரியான்னு சொன்னா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல விடலையா? நீ சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன், என்னமோ குடுக்கறோம்னு சொன்னேன். சரி குடுன்னு கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான், மறந்துடுங்க. அதனால நான் உங்ககிட்ட மாணவியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேங்க. நிஜமாவா? ஆமாங்க. நிஜமா? ஆமா. என்கிட்ட மாணவியா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். நான் மட்டும் இல்லைங்க, அம்மா கூட. இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு இதுக்கு ஆட்டம்? அட, எங்க சித்ரா அம்மா சொல்றேங்க, அவங்க கூட உங்க இளவரசர்கிட்ட நாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பாருங்க, நீங்க எப்படியாவது இதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஐயோ, அது முடியாது. ஏங்க? அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன். ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வந்துருவாரு அவரு. இந்த பார், சந்தர்ப்பம் பார்த்து சொல்ல வேணும். இந்த பார், என்கிட்ட மாணவியா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்னங்க? நான் கத்து கொடுக்கும் போது கையில கால்ல கன்னத்துல எல்லாம் என் கைப்படும். நம்ம தப்பா எடுத்துக்கப்படாது. கலை கலை தொலை வலை வலை. அங்க பாருங்க, யாரோ வராங்க. ஐயோ 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 ஐயோ, இப்படி பார்த்துட்டு போறாளே. இப்பதான் விஷயம் புரியுது. படத்துல கூட ஒரு பொம்பளை இருக்குது, நமக்கு அது இல்லையா? அது இருக்கணும்னா நாட்டி ஆட தெரியணும். அது நமக்கு வர மாட்டேங்குது. தெரியாதனமா வாக்கு கொடுத்து விட்டேன். முயற்சி பண்ணி பாப்போம். இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலையை கயத்தை கட்டி எடுக்கிற? எடுத்தாலும் வரமாட்டாங்குதே. அது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலை இருக்கும். உங்ககிட்ட தான் இந்த கலை இருக்குல்ல, அது போதாது. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கா? நான் ஒரு மாணவிக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துருக்கேன். மாணவிக்கா? இல்ல மாணவன் 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 மாணவன். நல்ல வேலையை போச்சு. மாணவன். அப்ப ஒண்ணு செய், அவன் கால்ல கயத்தை கட்டி எடுக்காத, கழுத்துல கயத்தை கட்டி எடு. இளவரசர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? மாணவனுக்கு நான் கத்து கொடுத்துறேன், மாணவனுடைய எஜமானுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. இளவரசர், சமயத்துல கை விட்டுறீங்களே. இந்த பாருங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களுடைய வலது கையை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என் கை ஒடிஞ்சு போகும். அதோட பல விஷயம் அடிபட்டு போகும். என்னால முடியாது. இளவரசர், இந்த பாருங்க, செத்து போனாங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நாங்க போறாங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன், கடைசியா என் மேல ஆணை 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 வச்சாச்சு. கண்டிப்பா சொல்லி ஆனு. நீங்க சைல அடிச்சீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மாணவன் யாரு? மாணவன் இல்லைங்க, மாணவி. ஏய், மாணவியா? உங்களுக்கு கூட தெரியுங்க, நம்ம சித்ரா இல்ல, அவங்க தோழி. தோழிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், சித்ராவுக்கு நீங்க சொல்லி விடுங்க. சித்ராவுக்கு நான் சொல்லி கொடுக்கறதா?
சொல்லி கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு சித்ராவுக்கு நான் நடனம் சொல்லிக் கொடுக்கறது உலகம் பார்த்தா சிரிக்கும் தெரியுமா? சிரிக்கட்டுமே. பிறர் சிரிப்பார்கள் என்று நாம் பிறக்கவும் இல்லை, பிறர் அழுவதைக் கண்டு நாம் சாகப் போவதும் இல்லை. ஆசானுக்கு வணக்கம். மணிவண்ணா, சித்ரா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசான், நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே. உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எவ்வளவோ இருக்கு. நடை சொல்லாதே. இன்று முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன். வணக்கம் குருதேவ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.